நீங்க காஸ்பல் பேசுறீங்க, கிருபை பேசுறீங்கன்னா தேவனுடைய செயல் மாத்திரம் இருக்கணும். உங்களுடைய செயல்கள் அதில் வலியுறுத்தப்படவே கூடாது. அதில் எந்த வித ஆக்கினை தீர்ப்பு இருக்கக்கூடாது, காண்டம்னேஷன் இருக்கக்கூடாது, மனிதனுடைய கிரியையில் உள்ள வரவே கூடாது. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமா விட்டு வேற ஒரு சுவிசேஷ திரும்பதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த ரெண்டு வார்த்தை இன்டர்சேஞ்சபிளா கொடுக்கிறார். கிருபையும் சுவிசேஷத்தையும் முதல்ல சொல்றார். கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமா விட்டு வேற ஒரு சுவிசேஷத்துக்கு திரும்புறதை குறித்து ஆச்சரியப்பட்டேங்கிறார். முதல்ல கிறிஸ்துவின் ஒரு சுவிசேஷம் ஒண்ணுதான் இல்லையா, வேற ஒரு சுவிசேஷம் இல்லையேங்கிறார். முதல்ல சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விட்டுன்னு சொல்லல, கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவர். அந்த சுவிசேஷமும் கிருபை என்னது ஒண்ணு. ஒரு மனிதன் காஸ்பல் அறிவிக்கிறார், நற்செய்தி அறிவிக்கிறார் என்றால் அந்த சுவிசேஷத்தில் முழுக்க முழுக்க கிருபை மாத்திரம்தான் இருக்கணும். கிருபை இல்லாமல் மனிதனுடைய கிரியைகள் அங்கே அறிவிக்கப்படுகிறது என்றால் அது சுவிசேஷம் அல்ல, காஸ்பல் கிடையாது. அதாவது இன்னைக்கு எல்லாத்தையுமே சத்தியம் என்று சொல்லுகிற ஆட்கள் நிறைய இருக்காங்க. குற்ற உணர்வையும் ஆக்கின தீர்ப்பையும் தேவனுடைய தண்டனையும் அறிவிக்கிற மக்களும் என்ன சொல்றாங்கன்னா, நான் காஸ்பல் அறிவிச்சேங்கிறாங்க. இன்னைக்கு காஸ்பல் அறிவிக்க போனோம், பாவிகளே மனம் திரும்புங்கள், அது என்னது, அது காஸ்பலா? பாவிகளே மனம் திரும்புங்கள், இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொன்னா காஸ்பல். மனம் திரும்பவில்லை என்றால் நரகம் அப்படின்னா அது காஸ்பல் கிடையாது, அது கிருபை கிடையாதுங்க. இவர் சொன்னது உண்மையா? ரட்சிக்கப்படாட்டி நரகம் போவாரா? பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கானா? ஆண்டவன் ஒருத்தர் இருக்காரா? பரலோகம் இருக்கா? அதெல்லாம் உண்மைதான். ஆனா நீங்க சொன்னது நற்செய்தியா? நற்செய்தி கிடையாது. அவனுக்கு சொன்ன உடனே ஆண்டவர் உன்னை எந்த விதத்திலையும் உன்னை நேசிக்கிறார், இடத்துல அன்பு கூறுகிறார், அதை பேசுறான் பார்த்தீங்களா, அதான் கிருபை. இன்னைக்கு மக்கள் அங்கே ஐயோ இங்கே ஐயோ, நீ ஏற்றுக்கொள்ளனா உனக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறவங்களா இருக்காங்க. கிறிஸ்தவனே உனக்கு ஐயோங்கிறாரு, அதெல்லாம் நிறைய வருது இப்ப. அது கேட்கிறவன் எப்படி இருக்கணும்? ஐயா சத்தியத்தை சத்தியமா சொல்லுவார், அது சத்தியமே இல்லைங்க. அவர் சத்தியத்தை சத்தியமா சொல்லுவார், அது சத்தியமே இல்லை. வேறொரு சுவிசேஷம் இல்லை, ஒரே ஒரு நற்செய்தி, அது தேவனுடைய அன்பை குறித்து பேசுகிற நற்செய்தி மட்டும்தான். வேறொரு நற்செய்தி இல்லையேன்னு இருக்கு. நீங்க பேசுகிற சத்தியம் கிருபை பேசுகிறார் என்றால், கிருபை ஒரு அந்த அளவுக்கு சத்தியத்தை பியூரா பேசுறார் என்றால் கேட்கிறவங்களுக்கு இவர் பாவம் செய்ய சொல்றாரா அப்படிங்கிற என்ன வரணும்? பாவம் செய்யணும்னு சொல்லல, அந்த எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நீங்க கிருபை கரெக்டா பேசுறீங்கன்னு அர்த்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் போதிச்சாரா? அவர் போதிச்சோன்னே கேட்டான், அவர் பாவம் செய்ய சொல்றாரான்னு கேட்டான். அதுக்கு தான் பதில் சொல்கிறாரு, கிருபை பெருகும்படிக்கு பாவத்தை நிலைநிற்கலாமா கூடாதேன்னாரு. நீங்க பாவம் செஞ்சாலும் கிருபை வரும். அந்த நேரத்தில் தேவன் உங்களை நேசிக்கிறார், பாவம் செய்யலாமா? நிச்சயம் செய்யக்கூடாது. அதுல எந்த விதம் ஆக்கினை தீர்ப்பு இருக்கக்கூடாது, காண்டம்னேஷன் இருக்கக்கூடாது, மனிதனுடைய கிரியையில் உள்ள வரவே கூடாது. நீங்க காஸ்பல் பேசுறீங்க, கிருபை பேசுறீங்கன்னா தேவனுடைய செயல் மாத்திரம் இருக்கணும். உங்களுடைய செயல்கள் அதில் வலியுறுத்தப்படவே கூடாது. உங்களுடைய செயல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவருடைய செயலுக்கு மறு உத்தரவா இருக்கணும். சொன்னது விளங்குதா இல்லைங்களாங்க? உங்களுடைய செயலுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கறத பத்தி பேசக்கூடாது. அவருடைய செயலுக்கு அவருடைய அன்புக்கு நீ மறு உத்தரவு கொடுக்குற மாதிரி பேசுறீங்கன்னா அது சுவிசேஷம், காஸ்பல் அறிவிக்கிறீங்கன்னு அர்த்தம். திரும்பி வாசிப்பேன் 6ஆம் வசனம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, இவங்க ஆண்டவரை விட்டு வெளியே போயிட்டாங்களா? ஆண்டவரை விட்டு வெளியே போயிட்டாங்களா? பாவி ஆயிட்டாங்களா? இயேசு இல்லை, தெய்வம் இல்லை, அப்படி விலகிட்டாங்களா? அப்போ இந்த வார்த்தை சொல்றாரு, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு. ஆண்டவர் விட்டு போயிட்டாங்களா? இயேசு தெய்வம் இல்லைன்ட்டாங்களா? இன்னைக்கு என்னைக்கு கிருபை விட்டு விலகி கிருபையும் கிரியையும் என்று பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு கிறிஸ்துவ விட்டு நீங்க விலகிட்டீங்க. இது டாக்டரின் கிடையாதுங்க. இது சும்மா நீங்க அந்த உபதேசமும் இந்த உபதேசம் ஒண்ணுதாங்கிறது கிடையாது. கிருபையை விட்டு நீங்க பிரிந்து கிருபையும் மனிதனுடைய செயலும் இணைகிறது. கிருபை நல்லதுதான், யாருமே கிருபை இல்லை கிறிஸ்து இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டான். கிறிஸ்துவோடைய கிரியைகளை சிலுவையில் அவர் தியாகத்தை யாருமே அவமதிக்க மாட்டான், அது மேன்மையாக தான் நினைப்பான். கிறிஸ்து தான் தெய்வம், கிறிஸ்து தான் ஆண்டவர் என்பதை அவர்களும் வலியுறுத்துவார்கள், அவர்களும் தேவனாக தான் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால் என்னைக்கு தேவனுடைய கிரியையும்
என்னுடைய கிரியும் சேர்ந்து இணையுதுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு இது டாக்டரின் கிடையாது. ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது அவரை விட்டு பிரிஞ்சது மாதிரியே பார்ப்பார். நான் சொல்றது புரியுதாங்க? இது சொன்னீங்க, இது உபதேசம் இல்லை, இது ஆண்டவரை விட்டு ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கீங்களா ஆண்டவரோடு பிரியிறீங்களாங்கிறது. அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுக்கிறார். இன்னைக்கு கிருபையினால வாழுகிறோம், கிருபையினால தான் தொடர்ந்து போகணும். நான் சொல்றது புரியுதாங்க இல்லைங்க? என்னைக்கு உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய தவத்தையும் உங்களுடைய கிரியைகளையும் என்னைக்கு வலியுறுத்துகிறீர்களோ அன்னைக்கு நீங்க தேவனை விட்டு பிரிஞ்சது மாதிரி ஈக்குவல். தேவனை விட்டு விலகிட்டீங்கன்னு அர்த்தம். விலகின மாதிரி கருதப்படுகிறது. அப்ப இது எவ்வளவு முக்கியம்னு பார்த்துங்க. கிருபையில வாழ்றங்கிறது விளையாட்டான விஷயம் இல்லைங்க. ஏன் இவ்வளவு சின்சியரா எடுத்து போதிக்கிறோம்னா இது டாக்டரின் கிடையாது, வாழ்க்கை, ஆண்டோருக்கு உறவை காமிக்கக்கூடிய ஒரு காரியம். ரோமர் 11:6 சொல்றார் இல்லையா, அது கிருபை என்றால் அது கிரியை இல்லை, அது கிரியை என்றால் அது கிருபை இல்லை. கிருபையும் கிரியையும் ஒன்று சேராது. ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அது கிருபை இல்லை. நான் சொல்றது புரியுதா? அதனாலதான் ரெண்டு இதுவும் நல்லதுதான் அதுவும் நல்லதான்னு கிடையாது. இது ஒன்று தான், ஒரே காஸ்பல் மட்டும்தான்.